ஹாய் ஆஃபீஸர்ஸ், டே 15ஓட ஃபுல் டெஸ்ட்டில் சில கொஷின்ஸ் டவுட் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ இது. டவுட் இருக்கிறவங்க இதை பார்த்துங்க. டே 15க்கு இன்னைக்கு போடுறீங்களா அப்படின்னா இன்னைக்கு நாளைக்குன்னு ரொம்ப ரொம்ப தள்ளி போயிடுச்சு. என்ன சொன்னாலும் அது காரணமாக தான் இருக்கும். சாரி ஃபார் த டிலே. வேணும்னு பண்ண கிடையாது. பட் ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால பண்ண முடியல. ஸோ அதான் இப்போ மார்னிங் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். டவுட் இருக்கிறவங்க பார்த்துக்குங்க. செகண்ட் கொஷின் டவுட் கேட்டிருந்தாங்க. கொஷினை ரீட் பண்ணுவோம். இஃப் 2 is added to each odd digit and 1 is subtracted from each even digit in the number 2 3 5 8 4 6 1 7 கொடுத்திருக்கிற இந்த நம்பருக்கு ஆட் டிஜிட்டுக்கு 2 ஆட் பண்ணணும், ஈவன் டிஜிட்டுக்கு 1 மைனஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு நம்பர் ஃபார்ம் ஆகும். அதுல எத்தனை நம்பர்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, அதாவது ஒரு தடவைக்கு மேல வந்திருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. இது எக்ஸாம் ஹால்ல இந்த இது பெருசா தான் இருக்கும். நம்ம டைரக்டாவே எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் இங்க தனியாவே எழுதிக்கிறேன். 2 3 5 8 4 6 1 7 இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, 2 is added to each odd digit. odd digitக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்ப 5 வந்துரும், இதுக்கு 7 வந்துரும், இதுக்கு 3 வந்துரும், இதுக்கு 9 வந்துரும். அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, 1 is subtracted from each even digit. even digit எதுங்க, 2 8 4 6. இது 1 சப்ட்ராக்ட் பண்றோம். 1 8ல 1 போச்சுனா 7, 4ல 1 போச்சுனா 3, 6ல 1 போச்சுனா 5. ஒரு தடவைக்கு மேல எந்த டிஜிட் எல்லாம் வந்திருக்குங்க, 5 5 7 7 3 3. மொத்தம் எத்தனைங்க, 3. இப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். எவ்வளவு நேரம் ஆச்சு, ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் தான் ஆகுது. மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ் எடுத்துட்டு நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி முடிச்சிடணும். அவ்வளவுதான். அது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கனால ஒரு 5 செகண்ட் எக்ஸ்ட்ரா கூட ஆயிருக்கலாம். ஸோ நீங்க பாட்டுக்கு அந்த முழு கவனத்தோட சால்வ் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 20 செகண்ட்ஸ்க்குள்ள இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப அழகான கொஸ்டின், டக்குன்னு சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின். ஆனா முழு கவனம் இருக்கணும், தப்பு பண்ணிடக்கூடாது. கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு ஆட் டிஜிட்டுக்கு ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஆட் டிஜிட் எல்லாம் பார்த்து நம்ம ஆட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஈவன் டிஜிட்ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்றோம். சில சமயம் ஆடு ஈவன் அப்படி பார்த்தா அது லைட்டா எதாவது தப்பு பண்றதுக்கான சான்ஸ் உண்டு எக்ஸாம் ஹால்ல. சோ அந்த மாதிரி பண்ணாம ப்ராப்பரா ஒண்ணு பண்ணிட்டு அடுத்து ப்ராப்பரா ஒண்ணு. 5th கொஸ்டின் ஒரு ப்ரோ டவுட் கேட்டிருந்தாரு, அதையும் சொல்லிடுறேன். In a certain code, dark is coded as 3284, rake is coded as 6438. சரிங்களா? And what is the code for E அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த DARK அப்படிங்கிறதுக்கு 3284 அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து RAKE அப்படிங்கிறதுக்கு 6438 அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டுலயுமே எதெல்லாம் ரிப்பீட் ஆகுது, A ரிப்பீட் ஆகுது, K ரிப்பீட் ஆகுது. அடுத்து R ரிப்பீட் ஆகுது. அதாவது AR K இருக்கு, K இருக்கு. இப்போ இந்த மூணுல எதெல்லாம் நம்பர்ஸ் எது ரிப்பீட் ஆகுது, 3 இருக்கு, 4 இருக்கு, 8 இருக்கு. சரிங்களா? இந்த மட்டும் தான். இதுல 3 8 4 3 4 8 மிச்சம் இருக்கிறது என்ன, 2 6 அப்படின்னு. இப்ப இந்த 2 அப்படிங்கிறது எதுக்கு போயிடும், டிக்கு கன்ஃபார்மா 2 மட்டும் தான் வரும். அப்ப ஈக்கு என்ன போயிடும், 6 மட்டும் தான் வரும். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, 6 தான் கரெக்ட். ஓகேங்களா? இப்ப ஏக்கு என்ன, கேக்கு என்ன, ஆருக்கு என்ன அப்படின்னு கேட்டா நம்மளால சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா 3 வரலாம், இல்லைன்னா 4 வரலாம், இல்லைன்னா 8 வரலாம். எய்தர் 3 or 4 or 8 ஆப்ஷன்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை குறிக்கலாம். இல்ல அப்படின்னா cannot be determined இருந்துச்சுன்னா அதை நம்ம குறிக்கலாம். இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சதில்லைங்க. இந்த வேர்டுல ARKன்னு இருக்கு, இதுல RAKன்னு இருக்கு, இதுல 384 இருக்கு, இதுல 384 இருக்கு. அப்ப இந்த 3க்கும் இந்த 3 போயிடும். மிச்சம் இருக்கிறது என்ன, 2 6. இதுல டிக்கு 2 தான் போகும், ஈக்கு 6 வந்துடும். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிச்சு. அவங்க இதுக்கு தான் கேட்கறாங்களே தவிர RAK கேட்கவே இல்லை. புரிஞ்சுதா? கேள்வியை தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆன்சர் ஈஸியா பண்ணிடலாம். அடுத்த 6th கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 6th கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா சீரீஸ் பேஸ் பண்ண கொஸ்டின். இந்த மாதிரி லெட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா பெரும்பாலும் லெட்டர்ஸ் தான் இருக்கும், எப்பவாச்சும் நம்பர்ஸ் வரும். இது என்ன சீரீஸ்ல இருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸ் அதுல ஃபில் பண்ணும். சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்ததுன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணிக்கணுங்க. இப்ப 16 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை 4 நாளா பிரிச்சு எழுதிக்கணும். 18 இருந்துச்சு அப்படின்னா 3 × 6 எழுதிக்கணும், இல்லைன்னா 9 × 2, இல்லைன்னா 2 × 9 இப்படி எழுதிக்கணும். இப்ப இதுவே 15 இருந்துச்சுன்னா 3 × 5 இப்படி எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதை நார்மலா ஸ்பிளிட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி பார்க்கறோம். அதை வச்சு ஏதாச்சும் லாஜிக் ஃபைன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கறோம். அப்படி எதுவும் ஃபைன் பண்ண முடியல அப்படின்னா இன்னொன்னு சீரிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இப்ப 2 3 4 5 அது 2 லெட்டர் 3 லெட்டர் 4 லெட்டர் 5 லெட்டர், இல்லைன்னா 3 லெட்டர் 4 லெட்டர் 5 லெட்டர் இப்படி பிரிச்சு பார்க்கணும். ஸோ இது பை பிராக்டிஸ்ல கொண்டுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி மெத்தட்ல தான் இதை நம்ம சால்வ் பண்ணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை அப்படியே கொண்டு போய் ஒவ்வொன்றா இந்த இடத்துக்கு ஃபில் பண்ணி பார்த்துட்டு என்ன லாஜிக் ஃபாலோ ஆகுது அப்படின்னு பார்த்துருவாங்க. சரிங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரே டைப் தான் கிட்டத்தட்ட ஆன்சர் வந்துடும். இப்போ இதுல எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 லெட்டர்ஸ் இருக்கு. சரிங்களா? இந்த 18 லெட்டர்ஸ் நம்ம எப்படி பிரிக்கலாங்க, 3 × 6 இல்லைன்னா 2 × 9. 2 கொண்டு போனா அதெல்லாம் ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால நம்ம 3 எடுத்து பார்ப்போம். பாருங்க எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னு. REM RRE
இந்த மாதிரி 3 நம்ம பிரிச்சுட்டு என்ன லாஜிக் ஃபாலோ ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணோம். இங்க REMன்னு இருக்கு, இங்க RREன்னு இருக்கு. ஓகே ஃபைன். அடுத்தது பாருங்க, இங்க நடுவுல R இருக்கு, இங்கேயும் எம்டியா இருக்கு. அண்ட் இது பாருங்க EEMன்னு இருக்கு. அப்ப இதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு லாஜிக் நம்ம கொண்டுட்டு வர முடியுதா? அதாவது இந்த ரெண்டையும் பாக்குறோம், எந்த லாஜிக்கும் சிக்கல. இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எந்த லாஜிக்கும் சிக்கல. அப்ப இந்த ஸ்பிளிட் பண்ற இந்த மாதிரி 3x6 லாஜிக் வரல அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம எடுத்து டைரக்டாவே நம்ம என்ன போயிடலாம் அப்படின்னா, இதை வந்துட்டு அந்த முன்னாடி சொன்னேன்ல 2, 3, 4, 5, 6 அப்படின்னு பிரிச்சு பார்க்கலாம். அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 பிரிக்கிறேன், அதுக்கப்புறம் 3 பிரிக்கிறேன், 1, 2, 3, 4 பிரிக்கிறேன், அதுக்கப்புறம் 1, 2, 3, 4, 5 பிரிக்கிறேன், அதுக்கப்புறம் பாருங்க 1, 2, 3, 4. அப்ப இந்த லாஜிக் செட் ஆகாது. ஏன் அப்படின்னா 2, 3, 4, 5 வந்ததுக்கப்புறம் மறுபடியும் 4 வருது. அப்ப அது வந்து வரக்கூடாது. சரிங்களா? ஈவனா வரணும். அடுத்து என்ன பண்ண போறோம்? 3 பிரிக்கிறோம், அதுக்கப்புறம் 4 பிரிக்கிறோம், அதுக்கப்புறம் பாருங்க 1, 2, 3, 4, 5 பிரிக்கிறோம், 1, 2, 3, 4, 5, 6. இப்படி ஈவனா வரணும். இந்த மாதிரியும் பிரிச்சு பார்க்கலாம். சரிங்களா? இப்ப பாருங்க, இங்க REMன்னு இருக்கு, இங்க RREன்னு இருக்கு. சரிங்களா? நல்லா கவனிச்சு பாருங்க, இங்க ஒரு RE இருக்கு, அந்த RE இங்க அப்படியே வருது. அப்ப இந்த பக்கம் என்னன்னு போடலாம்? Mன்னு போடலாம். Mன்னு போட்டதுக்கு அப்புறம் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நான் இந்த இடத்துக்கு Mன்னு போடுறேன். Mன்னு போட்டதுக்கு அப்புறம் இந்த REM இங்க அப்படியே வந்துருச்சு, இங்க ஒரு R மட்டும் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து இங்க பாருங்க, இப்ப M வச்சு இந்த இடத்துக்கு நம்ம பார்க்க போறோம். ஆப்ஷன்ஸ்ல என்ன இருக்கு? இந்த ரெண்டும் M வச்சு ஸ்டார்ட் ஆகுது. இதுல இருக்கிறது நம்ம ஃபில் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துக்கு வந்து நான் Rன்னு போடுறேன். இப்ப அங்க Rன்னு போட்டதுக்கு அப்புறம் என்ன மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குங்க? RREM அப்படின்னு வந்திருக்கு. அதாவது இதுல வந்து R மட்டும் ரிப்பீட் ஆயிருக்கு, இதுல R 2 டைம், E 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப இதுல என்ன வருங்க? E 2 டைம், M 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. இது மாதிரி தான் லாஜிக் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? அதாவது REMன்னு ஒரு தடவை, RREMன்னு R 2 டைம், இதுல RREMன்னு வந்திருக்கு, RREEM இந்த லாஜிக்ல வந்திருக்கு. சரிங்களா? சோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். MREM. சரிங்களா? சோ இந்த மாதிரி கேள்வி வந்துட்டா நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் வந்து கவுண்ட் பண்ணிக்கிறோம். எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ, இப்ப 16 இருந்தா 4 × 4ன்னு பிரிச்சு பார்க்கணும். சப்போஸ் இந்த 4 × 4 செட் ஆகல அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி 3, 2, 3, 4ன்னு பார்க்கறோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, 2, 3, 4, 5, 6ன்னு இப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டே போகணும். 2, 3, 4 வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு மறுபடியும் 4 வருது அப்படின்னா அது வந்து தப்பு. 3, 4, 5, 6ன்னு போடலாம். இதை தாண்டி பெருசா எதுவுமே போகாது. சில சமயம் டைரக்டாவே வந்துரும். சரிங்களா? இப்போ இதுவே வந்து 15 லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா 3 × 5, 3 லெட்டர்ஸா பார்க்கறோம். பை பிராக்டிஸ்ல இதெல்லாம் கொண்டுட்டு வந்துடலாம். சாலிடா இப்படித்தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் இந்த ஒரு சர்க்கிள்குள்ள தான் இருக்கும். 3 × 5 இல்லனா இந்த டைப்ல இருக்கும். வேற எதுவும் பெருசா இருக்காது. அடுத்து 8th क्वेश्चन கேட்டிருந்தாங்க. Which of the following letter cluster should replace ash and percentage so that the pattern and relationship followed between the letter cluster pair on the left side of இந்த சிம்பிளுக்கு எனக்கு பேர் தெரியாது. ஏன் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Is the same as that on the right side of is to percentage ash அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு. இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த லெஃப்ட் சைடு என்ன லாஜிக் ஃபாலோ ஆகுதோ அதே தான் ரைட் சைடு வரணும், ரைட் சைடு என்ன லாஜிக் ஃபாலோ ஆகுதோ அதே தான் லெஃப்ட் சைடு இருக்கணும். ஈவன் லாஜிக்கா இருக்கணுங்கிற பேர் தான் இந்த அர்த்தமே. இப்போ இங்க கொஸ்டின் மார்க் பதிலா இங்க ஒரு ஆஷ் சிம்பிளும் இங்க ஒரு பெர்சன்டேஜ் சிம்பிளும் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸ்ல வந்து எதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஆல்பபெட் கொடுத்துட்டு நம்ம ஜஸ்ட் டைரக்டா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ACGன்னு எழுதிக்கிட்டு, இது நீங்க எழுதவே தேவையில்லை. எக்ஸாம் ஹால்ல வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பெருசா இருக்கும், இடம் நிறைய இருக்கும், நம்மளுக்கே தெரியும். சோ நான் இங்க புரிதலுக்காக நான் எடுத்து எழுதுறேன். இங்க क्वेश्चन மார்க் இருக்கு. இப்போ நாம இதுக்கு வந்து லெட்டர்ஸ்க்கு நம்பர் கொடுக்கிறேன். A க்கு வந்து 1, C க்கு வந்து 3, G க்கு வந்து 7. G7 மாடல்னு சொல்லுவோம்ல, சோ G7. இப்போ இதுல இருந்து +1 பண்ணி பார்க்கலாம். +1 பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? B கிடைக்கும், D கிடைக்கும், H கிடைக்கும். இங்க BDH ன ஆப்ஷன்ஸ்ல ஏதாச்சும் இருக்கா? தோ இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. நீங்க ஏன் எடுத்த உடனே BDH பண்றீங்க? வேற ஏதாச்சும் லெட்டர்ஸ் பண்ணலாமேன்னு கேக்குறவங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எப்போதுமே சிம்பிளா பக்கத்துல இருந்து போய்க்கிறது நல்லது. சப்போஸ் BDH வரலையா, நாம அடுத்த லெட்டர்ஸ் +2 பண்ணி பார்க்கலாம். அது வரலையா +3 பண்ணி பார்க்கலாம். இப்படித்தான் ஏதோ ஒண்ணு இருக்குமே தவிர்த்து வேற எல்லாம் பெருசா எதுவுமே இருக்காது. எப்போதும் சொல்ற ஒரே விஷயம் என்னங்க, ரீசனிங் பொறுத்தவரை சிம்பிளா யோசிச்சா சீக்கிரம் ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப அப்படி இப்படியான்னு யோசிச்சா டைம் தான் வெட்டியா போகும், பிரயோஜனமா இருக்காது. இப்போ இங்க பாருங்க, இதுல இருந்து +1 பண்ணா இது C+1 D, அடுத்து G+1 H. ஓகேங்களா? இப்போ இது வந்து லெஃப்ட் சைடு இருக்கு, இங்க வந்து ரைட் சைடு இருக்கு. லெஃப்ட்ல இருந்து போகும்போது +1 பண்றோம். இந்த பக்கம் என்ன கொடுத்திருக்காங்க? ரைட் சைடு கொடுத்திருக்காங்க. அப்ப ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க? மைனஸ் பண்ணுவோம். இப்போ B ல இருந்து -1 பண்ணா என்ன வரும்? A வந்துரும். அதை வச்சு எது ஆன்சர் சொல்லலாம்? இந்த UW இதே தான் ஆன்சரா வரும். சரிங்களா? ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். X ல இருந்து -1 பண்ணா W வந்துரும், V ல இருந்து -1 பண்ணா U வந்துரும். சோ UWA, இந்த பக்கம்
BDH. இதுதான் ஆன்சரா வரும். அவ்வளவுதான். சோ சிம்பிள். சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்து 14வது கொஸ்டின் கேட்டிருந்தாங்க டவுட். இது ரொம்ப சிம்பிள். 4 figure pairs have been given. 4 பேர்னா எத்தனைங்க? 2 இருக்கிறது தான் பேர். இந்த மாதிரி 4 கொடுத்திருக்காங்க. இதுல வந்து 3 வந்து ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆகும், 1 மட்டும் டிஃபரெண்டா இருக்கும். அதாவது அந்த கருப்பாடுன்னு சொல்லுவோம்ல சும்மா காமெடிக்கு. சோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை பார்த்தோன்னே எல்லாரும் சொல்லியிருக்கலாம், இதுல 1, இதுல 3, இதுல 1, இதுல 3, இதுல 1, இதுல 2. அப்ப எது கருப்பாடுங்க? இதுதான் ஆட் ஒன் அவுட். இதுல 1, 3 அவ்வளவுதான். ரொம்ப எல்லாம் கஷ்டமே இல்லை. நிறைய பிராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த யோசிக்கிற தன்மை உங்களுக்கு சிம்பிளா வந்திருக்கும். பிராக்டிஸ் பண்ணாதனாலதான் சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. பிரச்சனையே இல்லை, இருக்கிற டேஸ் கரெக்டா பிராக்டிஸ் பண்ணுங்க, எல்லாமே வந்துடும். சோ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? 3 தான் கரெக்ட். அடுத்து 17வது கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 3 of the following 4 are like in a certain way and thus from a group. இதுவும் அதே மாதிரி தான். இந்த 4ல 3 வந்து ஒரு குரூப்புக்குள்ள இருக்கும், அந்த 1 வந்து குரூப்போட சேராது. சரிங்களா? which is the one that does not belong to that group. இங்க நோட் கொடுத்திருக்காங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தாங்களே. the odd one out is not based on the number of consonants, vowels or their position of the letter cluster. அதாவது இந்த 4ல ஒன்னு சேராம இருக்கும்ல, அது வந்து கான்சனன்ட் பேஸ் பண்ணியோ இல்ல வவல்ஸ் பேஸ் பண்ணியோ இல்ல பொசிஷன் பேஸ் பண்ணியோ கிடையாது அப்படிங்கறது தெளிவா கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஏன் அதை கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இப்ப நம்ம இதை படிக்காம ஜஸ்ட் நம்ம சால்வ் பண்றோம் அப்படின்னா, இங்க ஓ இருக்கு, இங்க வந்து EU இருக்கு, இங்க ஏ இருக்கு, இதுல எந்த வவலுமே இல்ல. சோ அப்ப இதுதான் ஆன்சர்னு குறிச்சிட்டு போயிட்டோம் அப்படின்னா 1.5 மார்க் கோவிந்தா போட்டுரும், நடுவுல 300-400 பேர் வந்துருவாங்க. சரிங்களா? கேள்வியை நல்லா படிச்சுட்டு உள் வாங்கிட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும். இந்த நோட்டுன்னு கொடுத்திருந்தா அதெல்லாம் முக்கியமா படிக்கணும். இப்ப பாருங்க, இந்த லெட்டர்ஸ்க்கு வந்து நான் நம்பர்ஸ் கொடுக்குறேன். OXC அப்படிங்கிறதுக்கு எஜோட்டின்னு வச்சுப்போம். ஓக்கு வந்து 15, எக்ஸுக்கு வந்துட்டு 24, சிக்கு வந்துட்டு 3. சரிங்களா? அடுத்து வந்து MVCக்கு நான் நம்பர் கொடுக்குறேன் 13, 21, 3. அடுத்தது வந்து ENUக்கு நம்பர் கொடுக்குறேன். இதெல்லாம் எக்ஸாம் ஹாலில் நீங்க டைரக்டா எழுதிடலாம். இங்க எனக்கு இடம் இல்லாதனால நான் இப்படி எழுதுறேன். 5, 14, யூக்கு வந்து 22. அடுத்தது வந்துட்டு AJQக்கு எழுதுறேன். இங்க வந்து 1, 10, இது வந்து 17. நல்லா பாருங்க, இந்த 24, 3னா ஏ, இங்க ஏல இருந்து M வரைக்கும் எழுதுவோம், அதுக்கப்புறம் Nல இருந்துட்டு Z வரைக்கும் எழுதுவோம். இப்ப வந்து இந்த இடத்துக்கு X இருக்கு, இப்படி இருந்துட்டு இப்படி போகுது. சோ அதனால அதே மாதிரி 21 to 3 இருந்துன்னா இங்க இருந்துட்டு இப்படி போகுது, மத்த எல்லாமே டைரக்டா வருது. இந்த 14க்கும் 22க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குங்க? 6 லெட்டர்ஸ் நடுவுல வரும், ஆனா 7 டிஃபரன்ஸ். சாரி, U வந்து 21ல, மன்னிச்சிருங்க, நான் அவசரத்துல தப்பு பண்ணிட்டேன், ரியலி சாரி. 21 தான் வரும். நடுவுல எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்குங்க? 6 லெட்டர் இருக்கும். அது எப்படின்னா பாருங்க, என்ன இருக்கா? OPQRST U வந்துருச்சு. 1, 2, 3, 4, 5, 6 லெட்டர் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இதுக்கு நடுவுல எத்தனை லெட்டர்ஸ் இருக்குங்க? 6 லெட்டர்ஸ் இருக்கும். இப்ப 22னா என்னெல்லாம் இருக்கும்? 23, 24, 25, 26, 1, 2, 6 லெட்டர் வந்துருச்சா? அவ்வளவுதான். இதுக்கும் நடுவுல 6. 24க்கு 3க்கு எவ்வளவு இருக்குங்க? இங்க X இருக்கு, Y, Z, A, B ன்னு 4 லெட்டர்ஸ் தான் வருது. அப்ப இதுக்குள்ள சேராது என்னங்க? OXC. அப்ப இந்த கேள்விக்கு பதில் ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். புரிஞ்சுதுங்களா என்ன சொல்லியிருக்கேன்னு? நார்மலா பார்க்கும்போது 7ன்னு போடுவோம் தங்கங்களே. 7ன்னு போட்டோம் அப்படின்னா தப்பு போயிடும். 10 கூட 7 கூட்டினா 17. ஆப்வியஸ்லி ரைட் தான். ஆனா இங்க நடுவுல லெட்டர்ஸ் வரும்போது எத்தனை லெட்டர்ஸ் இருக்குங்க? 6 லெட்டர்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? ஆனா இதுல 4 லெட்டர் தான் இருக்கு. சோ இதுதான் தப்பு. அடுத்து 33வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. the question is based on the following 3 letter words அப்படின்னு கேட்டாங்க. அதாவது இந்த 3 லெட்டர் வேர்டை பேஸ் பண்ணதுன்னு கொடுத்திருக்காங்க. if in each of the words each letter is changed to the next letter in the English alphabetical order. ஒவ்வொரு லெட்டரும் அதுக்கு அடுத்த லெட்டர் இங்கிலீஷ் ஆல்பபெட்ல எப்படி இருக்குமோ அதுக்கு நம்ம சேஞ்ச் பண்றோம். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது எந்த வேர்டுக்கு வந்து வவலே இல்லை அப்படின்னு கேட்கறாங்க. சிம்பிளா இதை ஆன்சர் பண்ணிடலாம். நல்லா கவனிங்க. என்னக்கு அடுத்தது என்ன வந்துருங்க? O வந்துரும். அப்ப இது வராது. அடுத்து Pக்கு அடுத்து என்ன வரும்? Q வரும். Aக்கு அடுத்து B வரும். Lக்கு அடுத்து M வரும். ஓகேங்களா? இது வவல் இல்லையா? அப்ப இது ஒண்ணு இருக்கு. அடுத்து Cக்கு அப்புறம் D, Oக்கு அப்புறம் P, Pக்கு அடுத்து U வந்துரும். அப்ப இது வராது. அடுத்து Pக்கு அடுத்து U, இதுவும் வராது. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? 1 மட்டும் தான் ரைட். ஏன்னா நோ வவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோ வவல் இல்லாதது என்னங்க? PAL மட்டும் தான். ஓகேங்களா? இப்ப நம்ம ஒவ்வொரு லெட்டருக்கா செக் பண்ணணும் அவசியமே இல்லை. ஏன்னா நோ வவல்னு கொடுத்துறாங்க. வவல் வந்துச்சுனாவே அதுக்குள்ள எடுத்துக்க மாட்டோம். சோ அதனால ஜஸ்ட் செக் பண்ணிட்டு முடிச்சிடலாம். இப்ப நான் இதை எவ்வளவு செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணுங்க? ஒரு 15 செகண்ட்ஸ் கூட ஆயிருக்காது. சரிங்களா? சோ இப்படி சிம்பிளா நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிடணும். ஒவ்வொரு லெட்டரா எழுதிட்டு அதை நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டுலாம் இருக்கவே கூடாது. இதே வந்துட்டு இப்ப இது வந்து எவ்வளவு வவல்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 1, 2, 3ன்னு நம்ம டக்குன்னு சொல்லிடலாம். இதுலயே எத்தனை வவல்ஸ் இருக்குன்னு கேட்டிருந்தா வேணா நம்ம ஒவ்வொரு லெட்டருக்கும் நம்ம செக் பண்ணி பார்த்து சொல்லணும். சரிங்களா? இந்த புரிதல் இருந்துட்டா போதும், ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம் ரீசனிங்ல. அடுத்து 34வது கொஸ்டின் டவுட் கேட்டிருந்தாங்க. இது ஆல்பபெட் பேஸ் பண்ண கொஸ்டின். how many such pairs of letters are there in the word master? இந்த வேர்டுல எவ்வளவு வந்து ஆல்பபெட் பேஸ் பண்ணதுல பேர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. இந்த ஃபார்வர்ட் டைரக்ஷன் மட்டும் கொடுத்துட்டாங்க. ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் அப்படின்னா இங்க இருந்து இப்படி பார்க்கணும், பேக்வர்ட்னா இங்க இருந்து இப்படி பார்க்கணும். சரிங்களா? இதை ஈஸி பண்ணிக்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா MASTERன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? உங்களோட புரிதலுக்காக இதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, இங்க பாருங்க M இருக்கா, NOPQR, அதாவது எப்படின்னா MNOPQ, இங்க R வந்துருச்சு. அப்போ MORம்
ஒரு பேர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க ஏ இருக்கா? பி, சி, டி, ஈன்னு ஏதாச்சும் இருக்கா? இல்ல. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஏவோட எந்த பேரும் இல்ல. அடுத்து எஸ்க்கு அப்புறம் டி தான் வரும். ஸோ எஸ்டி ஒரு பேர். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? டி. பிக்கு வர டி இருக்கா? யூ, வின்னு ஏதாச்சும் இருக்கா? எதுவும் இல்ல. அடுத்து இ இருக்கு, எஃப் இருக்கா? எதுவும் இல்ல. அவ்வளவுதான். இப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? 2 பேர் மட்டும் தான். ஃபார்வர்ட் மட்டும் பார்க்கறனால இது வரைக்கும் நம்ம பார்த்தா போதும். இப்ப சப்போஸ் பேக்வர்ட் பார்க்க சொல்லியிருக்காங்கன்னா இங்க 6 இருக்குன்னா எஸ், டி. இப்ப இது ஒரு பேர் வந்துரும். இப்ப இதுவே பாருங்க பேக்வர்டும் சேர்த்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இங்க 6 இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்டி அப்படிங்கிற ஒரு பேர் சேர்த்து வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்எஸ்டி, யூவிடபிள்யூ அவ்வளவுதான். ஒரு பேர் தான். இ இருக்கு, எஃப், ஜி, ஹெச் இருக்கு. அவ்வளவுதான். பிகர் டி, யூவிடபிள்யூ இல்ல. எஸ், டி, யூவி அவ்வளவுதான். ஏ, பி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இப்ப பேக் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்டுனா மொத்தம் 3 பேர் வந்திருக்கும். ஃபார்வர்டு மட்டும் அப்படிங்கறதுனால 2 பேர் வந்திருக்கும். சரிங்களா? இந்த கேள்விக்கு பதில் ஆப்ஷன் பி தான் ரைட். திரும்பவும் ஒரு தடவை சொல்லிடுறேன். இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ இங்க எம் இருக்கு அப்படின்னா NOPQR அப்படிங்கறத வச்சு ஒரு பேர் நம்ம கனெக்ட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துக்கு சி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துக்கு ஏ இருக்குன்னா இங்க பி, இங்க சி. இப்போ இந்த ரெண்டு ஒரு பேர் நம்ம எடுத்துக்கணும். அவ்வளவுதான். சோ சிம்பிள். அண்ட் இதெல்லாம் வந்துட்டு நம்ம கையிலேயே வச்சு டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். உங்களோட புரிதலுக்காக நான் இதை எழுதியிருக்கேன். இதெல்லாம் வந்து அழகா ஸ்கோர் பண்ணக்கூடிய கொஸ்டின், கவனத்தை செக் பண்ணக்கூடிய கொஸ்டின். அடுத்து பாருங்க வென் டயக்ராம் பேஸ் பண்ண கொஸ்டின். கொஸ்டினை ரீட் பண்ணுவோம். இந்த கொஸ்டின் டவுட் கேட்டிருந்தாங்க. ஸ்டடி த given diagram carefully and answer the question. The numbers in different section indicate the number of persons. ஓகேங்களா? அதாவது ஒவ்வொரு சர்க்கிளும் ஒவ்வொருத்தையும் சொல்லுது. இப்ப கேள்வி என்ன அப்படின்னா how many Canadian nationals are there who are entrepreneurs of Indian origin but not IT engineers? இந்த IT engineers அப்படிங்கிறது கேபிட்டல் லெட்டர்ல இருந்திருக்கணும், ஸ்மால் லெட்டர்ல டைப் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ், நோ ப்ராப்ளம். இப்ப கொஸ்டின் என்னன்னா how many Canadian nationals, இது Canadian nationals are there who are entrepreneurs. அதுல வந்து entrepreneursஆவும் இருக்கணும், அதே சமயம் இந்தியன் ஆரிஜினாவும் இருக்கணும், ஆனா ஐடி இன்ஜினியர்ஸா இருக்க கூடாது அப்படிங்கிறாங்க. இதை வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சும் பார்க்கலாம். ஜஸ்ட் டைரக்டா தான் கேட்டிருக்காங்க. சோ ஆப்ஷன்ஸ் வச்சு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 36 பாக்குறோம். இங்க 36ன்னு ஏதாச்சும் ஒரு நம்பர்ஸ் இருக்கா? நம்பர்ஸே இல்ல. அடுத்து பாருங்க 15 இருக்கு. இங்க 15 எந்த இடத்துக்கு இருக்கு? இங்க இருக்கு. இது நம்ம செக் பண்ண போறோம். 15 எதுக்குள்ள எல்லாம் வருது? இந்த என்டர்பிரனர்ஸ்குள்ள வருதா? வருது. அடுத்து வந்துட்டு இந்த இந்தியன் ஆரிஜின்குள்ள வருதா? வருது. கனடியன் நேஷனல்ஸ்குள்ள வருதா? வருது. ஐடி இன்ஜினியர் சர்க்கிள்குள்ள வருதா? வரல. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் பி தான் ரைட். மத்த ரெண்டையும் சொல்லிடுறேன். 18 வந்து 4க்குள்ளேயுமே வந்துடும், அது வராது. அடுத்து 33 வந்து அங்க இல்லவே இல்லை, சோ இதுவும் வராது. இது டைரக்ட் கொஸ்டின்னால இப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் தங்கங்களே. நார்மலா எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. இப்போ இதுல என்டர்பிரனர்ஸ் மட்டும் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டா நம்ம இந்த 74, 42, 3, 5, 18, 15, 53 இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து கவுண்ட் பண்ணி சொல்லணும் என்டர்பிரனர்ஸ்னா. அதே ஐடி இன்ஜினியர்ஸ்னா அந்த ஐடி இன்ஜினியர்ஸ் சர்க்கிள்குள்ள என்னெல்லாம் வருதோ அது இப்படி சொல்லணும். இதுவே ஒன்லி ஐடி இன்ஜினியர்ஸ்னா எது வருங்க? 82 மட்டும் தான் வரும். ஏன்னா மற்றது எல்லாமே அந்த கலந்து இருக்குது, அதனால அதுக்குள்ள வரக்கூடாது. புரிஞ்சுதா? ஒன்லி ஐடினா 82 வந்துரும். இதுவே வந்து ஜஸ்ட் ஐடின்னு கேட்டா நல்லா ஞாபகம் வச்சுங்க. 82 பிளஸ் 42 பிளஸ் 60 பிளஸ் 5 18, அதுக்கப்புறம் வந்து 10, அதுக்கப்புறம் 3. அந்த சர்க்கிள் எங்கெல்லாம் வருதோ அதுக்குள்ள என்ன நம்பர்ஸ் எல்லாம் இருக்கோ அது வந்து ஐடிக்குள்ள கணக்கு வந்துடும். இந்த புரிதல் உங்களுக்கு இருக்கணும். இன்னொன்னு சொல்லிடுறேன், எல்லாம் சேர்ந்தது மட்டும் அப்படின்னு கேட்டுட்டா எல்லாமே வருதும் அப்படின்னா இந்த 18 மட்டும் தான் வரும், வேற எதுவுமே வராது. ஏன்னா இந்த 15 பாருங்க ஐடி இன்ஜினியர்ஸ்குள்ள வரல. ஓகேவா? சோ இந்த புரிதல் இருந்துட்டா போதும். இதை வீடியோல தெளிவா சொல்லி கொடுத்துருப்பேன். புரியாதவங்க ஒன்ஸ் அதை பார்த்துக்குங்க. அண்ட் இதுல என்ன சொல்லியிருக்காங்க? கனடியன் நேஷனல்ஸாவும் இருக்கணும், அவங்க வந்து என்டர்பிரனர்ஸா, அவங்க வந்து இந்தியன் ஆரிஜினா இருக்கணும், ஆனா ஐடி இன்ஜினியர்ஸா இருக்கக்கூடாது. அப்படிங்கும்போது இந்த 15 மட்டும் தான் வரும், வேற எதுவுமே வராது. சரிங்களா? ஏன்னா அது மட்டும் தான் ஐடி இன்ஜினியர் சர்க்கிள்குள்ள வரல, மிச்சம் 3ஓட கனெக்ட் ஆகுது. இந்த சர்க்கிளும் வருது, அடுத்து இந்த சர்க்கிளும் வருது, அடுத்து வந்து இந்த கனடியன் சர்க்கிளும் வருது. ஸோ இந்த கேள்விக்கு பதில் ஆப்ஷன் பி. கவுண்ட் பண்ணி தான் போடணும். இது டைரக்ட் கொஸ்டினால நான் இப்படி ஆப்ஷன்ஸ் வச்சு மூவ் பண்ணிட்டேன். கவனமா இருக்கணும் இது சால்வ் பண்ணும்போது. அடுத்து 37வது கொஸ்டினும் டவுட் கேட்டிருந்தாங்க. The given Venn diagram shows the number of students who got distinction. Distinction டாப்பர் in 3 subject among 350 students. மொத்த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு இருக்காங்க? 350 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. Find the percentage கேக்குறாங்க who got distinction in only 2 subject. only 2னா எது வருங்க? இந்த 25, 10, 35. ஏன்னா அது மட்டும் தான் 2 சப்ஜெக்ட் குள்ள வரும். அப்ப 25 பிளஸ் 10 35, 35 பிளஸ் 35 70 அப்படின்னு வந்துடும். நம்ம பெர்சன்டேஜ்க்கு எப்படி கண்டுபிடிப்போம்? 350க்கு 70 அப்படின்னா 100க்கு எவ்வளவு? இது 1 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். 1/5 into 100 எவ்வளவு வருங்க? 20% அப்படின்னு வரும். இந்த கேள்விக்கு பதில் ஆப்ஷன் பி. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தங்கங்களே. 12 அப்படிங்கிறது ஆல் 3 சப்ஜெக்ட்குள்ள வரும். 10, 25, 35 அப்படிங்கிறது 2 சப்ஜெக்ட்ஸ்குள்ள வரும். ஒன்லி பிசிக்ஸ் அப்படின்னா 45, ஒன்லி இங்கிலீஷ்னா 17, ஒன்லி ஹிந்தினா 19. சரிங்களா? எனி 2 சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னாலும் 25 வந்துரும், 10 வந்துரும், 35 வந்துரும், 12 சேர்த்து வந்துருங்க. இப்ப இதுவே வந்து ஒன்லி பிசிக்ஸ் அண்ட் ஹிந்தி அப்படின்னு கேட்டிருந்தா 45,
10, 19 இந்த மாதிரி இந்த 3ம் சேர்த்து வரும். ஸோ இந்த புரிதலெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் வந்துட்டு வீடியோல தெளிவா சொல்லியிருப்பேன். ஒன்ஸ் பார்த்துங்க. ஸோ இந்த கேள்விக்கு பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரிங்களா? இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட டவுட். தெளிவா சொல்லி கொடுத்துருப்பேன் நம்புறேன். இதை மீறி எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன். அண்ட் சாரி ஃபார் த டிலே. இது வேணும்னு பண்ண கிடையாது. ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டு இருந்தனால என்னால் பண்ண முடியல. கீப் ப்ராக்டிசிங், கீப் ஆன் ப்ராக்டிசிங். ப்ராக்டிஸ் மட்டும் தான் நம்மளுக்கு யோசிக்கிற தன்மையை கொடுக்கும். அதுதான் வந்து எக்ஸாம் ஹாலில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். வேற எதுவுமே ஹெல்ப் பண்ணாது. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.